வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது ஜவ்வரிசி அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பருப்பு வச்சு அடை பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி பருப்பை யூஸ் பண்ணாமல் இந்த அடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதாவது ஊற வச்ச ஜவ்வரிசியோட கொஞ்சம் வெங்காயம், கடுகு, சீரகம், தேங்காய், வேக வச்ச உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பராக சாஃப்டான அடை எப்படி பண்ணுறது. பர்டிகுலராக நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து நல்லா சாஃப்டாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்கல்ல, அந்த டைமில் இந்த மாதிரி ஜவ்வரிசி அடை நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஜவ்வரிசி அடை நீங்கள் நார்மலாக வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இது நார்த் சைடில் வந்து குஜராத், மும்பை இந்த மாதிரி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜவ்வரிசியை வச்சு நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இது அடையாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாக்குக்கு நல்ல ருசியாக சாஃப்டான அடையோட தொட்டு சாப்பிட்றதுக்கு பூண்டு சட்னி சூப்பராக இருக்கும். இந்த பூண்டு சட்னி நிறைய விதமாக வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கெட்டும் போகாது. அந்தளவுக்கு அல்டிமேட்டான ரெசிபி. இப்போது ஜவ்வரிசி அடைக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்தலாமா? ஜவ்வரிசி 200 கிராம், உடைச்ச கடலை பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 நம்பர், முந்திரி பருப்பு 15லேருந்து 20 நம்பர், தேங்காய் 1லேருந்து 2 பத்தை, வெங்காயம் 2 நம்பர், பொடிசு நறுக்க இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2லேருந்து 3 நம்பர், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த ஜவ்வரிசியை நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் ஊற வைக்கிறோம். ஊற வைக்கிற டைமிங் என்னன்னா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கணும். எதுக்காக இந்த ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜவ்வரிசியை ஊற வைக்காமல் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டுனா தோசைக்கல்லில் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் இருக்கும். அதே டைமில் சரியும் வேகாது. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சு மற்ற இன்க்ரீடியன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த ஜவ்வரிசி நல்லா ஊறின பிறகு இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கும். அதாவது தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணி அப்சர்வ் பண்ணதை நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா வடிகட்ட ஆரம்பிச்சிருங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வடிகட்டிடணும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்ட்ரெயினரில் வச்சு நீங்கள் வடிகட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் தண்ணி நல்லா இறங்கும். கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தாளிப்பு போட்டு இந்த ஜவ்வரிசியோட மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சமாக எண்ணெய். இந்த இடத்துல அதிகமான எண்ணெய் வேண்டாம். தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே எண்ணெய் இருந்தால் மட்டும் போதும். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு தான் சீரகம் போடணும். சரிங்களா? இந்த சீரகம் போட்ட பிறகு உளுத்தம்பருப்பு, பொடிச்சு நறுக்கி வச்சிருக்கேன் இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நான் 2 நம்பர்லேருந்து 3 நம்பர் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுடலாம். இதோட பிடிச்ச கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல தேங்காய் போட போகிறோம். இந்த தேங்காய் எதுக்காக போடுறோங்கன்னா, அந்த தேங்காய் அந்த இனிப்பு தன்மை கொடுக்கும். அதாவது இந்த வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கா, அதோட அந்த தேங்காய் போட்டு அந்த ஜவ்வரிசியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் தேங்காய் யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் இந்த தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நாள் குக் பண்ண வேண்டாம். 2 செகண்ட் லைட்டாக சவுத்தை பண்ணால் மட்டும் போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை அப்படியே ஜவ்வரிசியில் போடுறோம். இதுக்கு பிறகு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு, வேக வைக்கும்போது தோல் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வைங்க. அதுக்கு பிறகு நல்லா கிரேட் பண்ணணும். கிரேட் பண்ண உருளைக்கிழங்கு இதில் போட்டிருக்கோம். ஏன் கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு அப்படியே மேஷ் பண்ணி போட்டாலும் ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்கும். அதனால் நல்லா கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பெருங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, வறுத்த முந்திரி. இந்த இடத்துல முந்திரி பருப்பு போடலாம், அப்படிலாம் வறுத்த வேர்க்கடலையும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ நீங்கள் பார்த்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு. இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் அது என்ன கேட்டினா, இந்த உடச்சக்கடலை பவுடர், அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜவ்வரிசி ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜென்ட் வேணும்ல, அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உடச்சக்கடலை பவுடரும் அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மாவு இருந்தால் தான் கெட்டியான ஒரு பக்குவம் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு அழகாக உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் ரவுண்டாக எடுத்துக்கங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம். வீட்டில் சின்னதாக தட்டி போட்டால் தான் உங்களுக்கு தோசைக்கல்லை போட்டு குக் பண்ணி எடுக்க முடியும். அப்படின்னா உடைய ஆரம்பிச்சிடும்.
பிறகு இந்த இலையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஈவன் சைஸாக நல்லா தட்டுங்க. இந்த மாதிரி உள்ளங்கை சைஸ் அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் இந்த தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடான தோசைக்கல்ல கொஞ்சோண்டு எண்ணெய், இதை அப்படியே போட்டு 2 சைடில் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜவ்வரிசி அடை ரெடி. இந்த மாதிரி அடை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜவ்வரிசி வடை வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஆனால் அடை ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுவே நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா சில பேர் தோசைன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கு ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அடை எப்படி பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு சின்ன சேஞ்சஸுக்கு இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குல்ல. இதோட அடுத்த ரெசிபி இன்னும் அல்டிமேட்டாக காரசாரமான ஒரு பூண்டு சட்னி வருது. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 100 கிராம், காய்ந்த மிளகாய் 12லேருந்து 15 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, உளுத்தம்பருப்பு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, சால்ட் டு டேஸ்ட், நெல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த பூண்டு சட்னிக்கு தேவையான பொருட்கள். இந்த பூண்டு சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த பூண்டும் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைக்க போகிறோம். இந்த பூண்டு உரிச்சு தான் போடணும் அவசியம்லாம் இல்லை. ஒரு சின்ன குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா உரிச்சு போடலாம். கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் தோல் உரிக்காத பூண்டு போட்டு நீங்கள் அரைக்க ஆரம்பிக்கலாம். அதே டைமில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த மாதிரி அரைஞ்சி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் புளி சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி அரைஞ்சிருக்கு பாரு. இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சி வந்துருக்கணும். அதனால் அதிகமான தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. இதுக்கு பிறகு கொஞ்சம் புளி போட்டிருக்கேன். இந்த புளி முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக கேட்டிங்கன்னா, கொஞ்சம் காரம் இருக்க இடத்துல கொஞ்சோண்டு புளி போட்டோன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். அந்த புளிப்புத்தன்மை, பூண்டு, காரம் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சா? ஃபைன் பேஸ்ட்னால் ஒரு 90% அளவுக்கு அரைச்சிருக்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சொல்லியிருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பை எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. இந்த உளுத்தம்பருப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெசிபிக்கு. கொஞ்சம் கடக்கு முடக்க இருந்தால் தான் இந்த ரெசிபி கம்ப்ளீட் ஆன பிறகு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு இந்த உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி கரெக்டாக வறுத்து எடுத்துருங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இதை அரைக்க போகிறோம். அரைக்கிற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, கரெக்டாக ஒரு 80 to 90% அளவுக்கு அரைச்சிக்கணும். ஃபைன் பவுடரை அரைச்சிருக்கக்கூடாது. ஃபைன் பவுடரை அரைச்சின்னா சாப்பிடும்போது மாவு மாதிரி போயிடும். அதனால் கொஞ்சம் குறைன்னு இருக்கணும். பார்த்தீங்களா எப்படி அரைச்சிருக்குன்னு? இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடாயில் எண்ணெய். இந்த ரெசிபிக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெல்லெண்ணெய். நெல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படி இருக்கும் குக் பண்ணி முடித்த பிறகு. ஸோ இந்த ரெசிபிக்கு ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணலாமல் கேட்டோம்னா என்னோடய சஜஷன் ரீஃபைண்ட் ஆயில் வேண்டாம், வேறு நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கடுகு தாளிப்பாக போட்டிருக்கேன், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த உளுத்தம்பருப்பு. இதை போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் திருப்பி வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் பார்த்தீங்களா? அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டை இதில் போட போகிறோம். அதனால் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கரெக்டாக குக் பண்ணி எடுத்துருங்க இந்த உளுத்தம்பருப்பை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஆயில் நல்லா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும். அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் டைம் எடுக்கும். அதே டைமில் ரொம்ப கெட்டியாக வச்சு குக் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது என்ன கேட்டேன்னா, அந்த கெட்டியான இந்த சட்னி மேலே தெளிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக் பண்ண ஆரம்பிங்க. நல்லா வெந்து வர டைமில் அந்த ஆயில் மேலே வருதுன்னா அப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கடைசியாக இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பூண்டு சட்னி. கைப்படாமல் நீங்கள் அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாள் நல்லா சாப்பிட்லாம்.
அப்படி இல்லை, கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, நான் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறேன்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. மக்களே எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த ஜவ்வரிசி அடை கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கிறேன். இதே மாதிரி தான் இந்த பூண்டு சட்னி, இந்த காம்போவில் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.